பல்லு கிளீன் பண்ணுறதுனால பல்லுக்கு இடையில வந்து கேப் ஃபார்ம் ஆகுமா? 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்து என்ன கேட்டார், டாக்டர் எனக்கு பல்லு கிளீன் பண்ணணும்னு தோணுது, ஆனா வந்து பல்லு கிளீன் பண்ணா பல்லுக்கு இடையில கேப் ஃபார்ம் ஆகும்னு பயமா இருக்கு. பயப்படாத, பயப்படாதடா. இல்ல எது உண்மை எது பொய் வாங்க பார்க்கலாம். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அண்ணே. என் பேர் டாக்டர் சுசி விஜயராஜ், விஜயா பல் மருத்துவமனை. பொதுவாக பல்லு எதுக்காக கிளீன் பண்ணுவாங்கன்னா, பல்லை சுற்றி வந்து கரைகளும் சின்ன சின்ன அழுக்குகளும் ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது அதை கிளீன் பண்ணி வாயை சுத்தமாக மெயின்டைன் பண்ணுற ஒரு ரீசனுக்காக தான் கிளீன் பண்ணுது. ஆனால் அந்த அழுக்கானது கொஞ்சமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லைட்டாக கிளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த விதமான கேப் ஃபார்ம் ஆகாது. ஆனால் அதே அழுக்கானது நீங்கள் நாள் பட மாசக்கணக்கு ரொம்ப நாள் விட்டீங்கன்னா அந்த அழுக்கு ரொம்ப அதிகமாக படிஞ்சு உங்களுக்கு பெரிய பாறை மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அப்படி பாறை மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா ஈர தேய்மானம் நடக்கும், எலும்பு தேய்மானம் சேர்ந்து நடக்கும். அப்படி ரெண்டுமே நடக்கிறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு கிளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த தேய்மானம் நடந்த பகுதி உங்களுக்கு அது கேப் மாதிரி தெரியும். இதுலேயே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நீங்க பல்லு நார்மலாக இருக்கும் போதே வந்து ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கணும். இல்லையா சின்னதாக அழுக்கு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து 6 months ஒன்ஸ் வந்து கிளீன் பண்ணிக்கங்க. நீங்க இப்படி நாள் கணக்குல மாச கணக்குல விட்டீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த மாதிரி உங்களுக்கு பல்லோட ஸ்ட்ரென்த்தும் வீக் ஆகும், பல்லுக்கு இடையில கேப் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி நீங்க பல்ல கிளீன் பண்ணாம விட்டீங்கன்னா அது நாள் கணக்குல பாத்தீங்கன்னா வந்து ஒரு பல் 2 பல்லாகும், 2 பல் 4 பல்லாகி உங்களுக்கு மொத்த பல்லோட ஸ்ட்ரென்த்துமே வீக் ஆயிட்டு எல்லா பல்லும் ஆட ஆரம்பிச்சிடும், கடைசியில பல்ல இழக்கிற மாதிரி போயிடும். நன்றி.